அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு ரகசியமான மந்திரம். ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி 2013ஆம் ஆண்டுல ஒரு சித்த புருஷர் வந்தார். என்னப்பா? சரி, பார்த்துப்போங்க, சாப்பிடுங்க. ஓகே. ஒரு சித்த புருஷர் வந்தார். அப்ப என்னுடைய கிளையண்ட்டுக்கு ஃப்ரெண்ட் ஆகி எப்படியே வந்தார். அப்படி எடுத்தாருன்னா ஒரு செலவு வரும். என்ன செலவு வரும்? பிள்ளையார் வரலாம், சிவன் வரலாம், ஏதோ ஒரு அம்மன் வரலாம். இப்படியெல்லாம் கண்ணு முன்னால காமிச்சாரு. ஆனா எனக்கு மட்டும் என்ன சொல்றேன்னா, நான் ஜோதிடர் என்பது அவருக்கு தெரியும். அப்ப ஜோதிடர் என்பது தெரியும். நான் இந்த ராஜபாளையத்துல என்ன சொல்றேன்னா, ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு 15 வருஷமா நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால அவருக்கு என்னை கைக்குள்ள வச்சுட்டு இங்க இருக்கிற கிளையண்ட்டை பிடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. என்னை பொறுத்தல நான் யாருக்குமே என்ன சொன்னா, நேரடியாக முகவர் வச்சு எந்த வேலையும் செய்யவே மாட்டேன். டைரக்டே தான். இதுக்கு முகவர் வச்சுக்கிட்டுலாம் அந்த வேலையை செய்ய முடியாது. அப்ப அவர்கிட்ட சில சித்து வேலைகள் இருக்குது என்பது தெரியும். அவர் ஒரு விதமான வழிபாடு தன்மை உடையவர். அப்படியே இப்படி திருநான்னா திருநூறு வந்து விடுவோம், சந்தனம் வந்து விழுகும். அந்த மாதிரி சித்துகளை ஒரு முருகன் கோயில்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஊர்ல இருந்து பக்கத்துல ஒரு முருகன் கோயில் இருக்குது. இது ராஜபாளையத்துல தலவாய்புரம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த இடத்துல அந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுவதற்கு என்ன சொன்னான்னா, பெரிய வேல், ஒரு முள நீளம் வேல் காப்பர்ல அவருக்கு கண்ணு முன்னாலதான் எடுத்தார். கண்ணு முன்னாலே அது ஒரு இத்தனை நாள் பூஜையில் இருக்கணும், இத்தனை நாள் இருக்கணும். ஒரு கரெக்டா ஏதோ ஒரு என்ன சொன்னா ஒரு சட்டியில அல்லது ஒரு வெண்கல சட்டியில தண்ணி ஊற்றி நீட் பண்ணி வச்சுட்டு கட்டி வச்சுட்டு போயிட்டார். இத்தனாம் தேதி வருவேன், இதுக்குள்ள இருந்து வேலை எடுத்து கொடுப்பேன், நீங்க இங்க பூஜை பண்ணி பூ போடணும். நான் அத்தனாம் தேதி வந்தாரு, எடுத்து கண்ணு முன்னாலே எடுத்தார். எல்லாருக்கும் ஆச்சரியம் தான். எடுத்து அந்த கோயில் அதுல இருந்து அங்க சில பிரச்சனைகள்னால என்ன சார், அதுக்கு பிறகு நாங்கெல்லாம் போக முடியல. ஆனா கோயில் இன்னைக்கு நல்லா இருக்கு. ஆனா அவர் எடுத்த வேல் இருக்கிறதா என்பது எனக்கு தெரியாது. வேலை நான் கண்ணாடி பார்த்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நவகிரக மந்திரம் கொடுத்தார். நவகிரக சக்கரம் என்பது என்னுடைய குருநாதர் கொடுத்தாரு. அது என்ன வெளி உலகத்துக்கு வரல. ஆனால் அவர் ஒரு மந்திரம் கொடுத்தார், 9 மந்திரம். இதை நீ அனுதினம் சொல்லு. கிளாக் வைஸ் சொல்லணும், ஆன்டி கிளாக் வைஸ். பிரபஞ்சம் உங்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னார். பிரபஞ்சம் உங்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் ஒரு மந்திரத்தை கிளாக் வைஸ் சொல்லணும், ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லணும். அப்பதான் அது வேலை செய்யும் என்பது ஒரு சட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்ப அதுல என்ன சொல்றான்னா, அவர் அந்த மந்திரத்தை சொன்னார், எழுதியே கொடுத்தாரு. நீ இந்த துறைக்குள்ள இருக்கிற, நல்லா இருக்கணும். ஏன்னா அவருக்கு என்னால ஒத்துழைக்க முடியல. ஏன்னா என்ன சொல்றேன்னா, ஒரு கிளையண்ட்டு நம்ம ஒரு போங்க இவர் நல்லா பார்ப்பேன். நானே ஜோதிடராக இவரை போய் கையை காட்டினா என்ன சரி, எனக்கு என்ன வேலை சொன்ன, நான் பிழைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுல நான் ஒதுங்கிட்டேன். அவர் என் மேல ரொம்ப வருத்தம், என்ன நீ ஒத்துழைக்க மாட்டேங்க வைக்க, என்னால முடியாது அவ்வளவுதான் அப்படின்ட்டு விட்டாச்சு. அவர் கொடுத்த மந்திரம், ஏன்னா நம்மளோட ஒரு சீனியர், அவர் பேர் என்ன சொன்னா, கோபால்ஜி அப்படிங்கிற பேர். அவர் கொடுத்த மந்திரத்தை நான் ஒவ்வொன்றையும் தெளிவாக சொல்றேன். 9 மந்திரம் தான். அதை நீங்க சொல்லணும். நேரம் ஒரு தடவை சொன்னா, கீழே இருந்து ஒரு தடவை சொல்லணும். இப்படி ரெகுலரா என்ன சொன்னா, நீங்கள் சொல்லி வர வர வாழ்க்கையில் கஷ்டம் குறைந்து சுபிட்சம் வர. நான் இதை நான் எடுத்துக்கொள்ளல, ஆனா குறிச்சு வச்சிருக்கேன். அப்ப முதல் மந்திரம், ஓம் கைலாச்சல கந்தலை கிரீம். ஓம் கைலாச்சல
கந்தலை கிரீம். அவ்வளவுதான். நிதானமா நம்ம இப்போ இருக்கிற கிளையண்ட் எல்லாம் கிளியர் பண்ணிடுவீங்க, நல்லா கிளியர் பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் தெளிவான ஆளுகள். அதுக்கடுத்து 2வது மந்திரம் கௌரி உமாசங்கரி. கௌரி உமாசங்கரி 2வது மந்திரம். 3வது மந்திரம் கௌமாரி நிஜ மாந்தல. கௌமாரி நெஞ்ச மாந்தல கோச்சலகிரி. கோச்சலகிரி. கௌமாரி நிஜ மாந்தல கோச்சலகிரி. இது 3வது நவகிரக மந்திரம். 4வது மந்திரம் ஓம்கார பிச்சாந்தேவி. 4வது மந்திரம் ஓம்கார பிச்சாந்தேவி. 4வது மந்திரம். 5வது மந்திரம் மோச்சாத்வாரா. 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 காவட்ன. காவட்ன பட்னகிரி. இது கொஞ்சம் கடினமா இருக்கும், நிதானமா படிங்க. அதாவது இது கொடுக்க வேண்டும் என்பது பிரபஞ்சத்தோடைய ரகசியம். அப்ப மோச்சாத்வார காவட்ன பட்னகிரி. இது 5வது மந்திரம். நவகிரகத்தில் 5வது. 6வது மந்திரம் காசி புரதீஸ்வரி. 6வது மந்திரம் காசி புரதீஸ்வரி. புரதீஸ்வரி. 7வது மந்திரம் பிச்சாந்தேகி. 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 8வது மந்திரம் துவாதல நபுணகிரி. 8வது மந்திரம் துவாதல நபுணகிரி. 9வது மந்திரம் மார்த்தான. மார்த்தான புவனேஸ்வரி. மார்த்தான புவனேஸ்வரி. இப்ப இதுதான் 9 நவகிரக மந்திரங்கள். இத 9 தடவை சொல்லிட்டு கீழே இருந்து சொல்லணும். 9வது மந்திரம் 9வது மந்திரம் 8வது மந்திரம் 7வது மந்திரம் 6வது மந்திரம் 5வது மந்திரம் 4வது மந்திரம் 3வது மந்திரம் 2வது மந்திரம் 1வது சொல்லிடணும். அதுக்கடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 சொல்லி கீழே இருந்து 9 8 7 இப்படி எந்த ஒரு மனிதன் ரெகுலராக சொல்லுகிறானோ அவன் வாழ்க்கையில் சுபிட்சம் அடைவான். ஏன்னா தலையில கொண்டு போறான். படிங்க, ஆனால் வெற்றி பெறுங்க. வெற்றி பெறுங்க. நான் யாரையும் தடையே சொல்ல மாட்டேன். அப்ப இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஓம் கைலாச்சல கந்தலை கிரீம். ஓம் கைலாச்சல கந்தலை கிரீம் கௌரி உமாசங்கரி கௌமாரி நிஜமாந்தல கோச்சலகிரி ஓம்கார பிச்சாம் தேகி மோச்சாத்வார காவட்ன பட்னகிரி காசி புரதீஸ்வரி. அதற்கடுத்து பிச்சாம் தேகி. அதற்கடுத்து துவாதல நபுணகிரி. அதற்கடுத்து மார்த்தான புவனேஸ்வரி. சொன்னா ஈஸியா போயிடும், ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. அப்ப ஆன்டி கிளாக் வைஸா சொல்லணும். மார்த்தான புவனேஸ்வரி, துவாதல நபுணகிரி, பிச்சான் தேகி, காசி புரதீஸ்வரி, மோச்சாத்வார காவட்ன பட்னகிரி, ஓங்கார பிச்சாம் தேகி, கௌமாரி நிஜமாந்தல கோச்சலகிரி, கௌமாரி நிஜமாந்தல கோச்சலகிரி, கௌரி உமா சங்கரி, ஓம் கைலாச்சல கந்தலைகிரி. இதை எந்த ஒரு மனிதன் வாழ்க்கையில் நீங்கள் உயர வேண்டும் என்று சொன்னால் 18 முறை அல்லது 27 முறை எந்த ஒரு மனிதன், நீங்கள் வேற எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி கும்பிடாவிட்டாலும் சரி அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் இந்த மந்திரத்தை காலையில் எழுந்தவுடன் எப்ப சொல்லணும் என்று சொன்னால் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லணும். 5 மணிக்கு எழுந்துச்சீங்கன்னா நீங்க மூஞ்சி கையை காலை கழுவி மட்டும் வச்சுக்கிடுங்க. பல்ல லேசா நீட் பண்ணிக்கிடுங்க. ஒரு விளக்கேத்திக்கிடுங்க. விளக்கேத்திக்கிட்டு என்ன சொன்னா அழகா விளக்கு கண்டிப்பாக முக்கியம். நீங்க வாட்டுக்கு வடக்க பார்த்து உட்காருங்க, கிழக்க பார்த்து விளக்கு எரியட்டும். அப்ப விளக்குல என்ன சொன்னா கிழக்க பார்த்து ஒரு திரியும் வடக்க பார்த்து திரியும் ஒரே விளக்குலயே போட்டுக்கிடுங்க. மண் அகல்ல போட்டுட்டு இந்த மந்திரத்தை திரும்ப ஒரு சொல்றேன். ஏன்னா திரும்ப எனக்கு பைத்தியம் இல்லை. மக்கள் என்ன ஆர்வத்துல ஐயோ அப்படிங்கிற வருத்தப்பட்ட கூடாதுங்கதான். அப்ப ஓம் கைலாச்சல கந்தலை கிரீம் கௌரி உமாசங்கரி
கௌமாரி நிஜமாந்தல ஹோச்சலகிரி ஓம்கார பிச்சாம் தேகி மோச்சாத்வார காவட்ன பட்னகிரி காசி புரதீஸ்வரி பிச்சாந்தேகி துவாதல நபுணகிரி மார்த்தான புவனேஸ்வரி அதுக்கடுத்து மார்த்தான புவனேஸ்வரி துவாதல நபுணகிரி பிச்சாம் தேகி காசி புரதீஸ்வரி மோட்சாத்வார காவட்ன பட்னகிரி ஓங்கார பிச்சாம் தேகி கௌமாரி நிஜமாந்தல கோச்சலகிரி கௌரி உமாசங்கரி ஓம் கைலாச்சல கந்தலகிரி. இவ்வளவுதான். 9 நேரம் வாசிச்சுட்டு கீழே இருந்து வாசிக்கணும். இவ்வளவுதான். கொஞ்சம் திகட்டத்தான் செய்யும். இருந்தாலும் நீங்கள் இதை மட்டும் அழகாக சொல்லி வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னான என்ன கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் நீங்கள் பெரிய 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 லெவலுக்கு வர வேண்டாம். உங்களுடைய தேவைகள் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக தீரும். ஏன்னா இது என்ன சொன்னா ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் கொடுத்தது. ஏன்னா மானசீகமா தான் கொடுத்தது. அவர் என்ன ஈர்ப்பதற்கு நம்ம பின்னாடி சொன்னா இவர் செயல்பாட்டில் இருப்பார், யாரையும் கேஸை கனெக்ட் பண்ணி விடுவார் அப்படின்னு. நாளைக்கு என்ன சொன்னா காசை வாங்கிட்டு அவங்க போயிடுவாங்க. நம்ம இந்த ஊர்ல இருப்போம். அப்ப இந்த ஊர்ல இருந்து என்ன சொன்னா நாளைக்கு ஒரு நடக்கும், நடக்காமல் போகலாம். நாம பழியேற்றுக் கொள்ள முடியாது. இப்ப நம்ம இன்சார்ஜ்ல வாங்கணும்னா என்ன சொன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம எல்லா மனிதனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் என்ன தெரியுமா? நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், ஒரு இடத்துல அட்ரஸ் இருக்குது, என் வீடு எங்க இருக்குன்னு தெரியும். எல்லாமே என்ன சொல்ல நான் ஓப்பனா வச்சிருப்பேன். எதையுமே என்ன சொல்லலாம்னா இந்த ஒரு ஊர்ல ஜோசியம் ஒரு நாளைக்கு பார்த்தேன், இன்னொரு ஊர்ல ஒருத்தன், அங்கே போய் ரூம் போட்டேன்னா எனக்கு நாடோடி வாழ்க்கை பிடிக்காது. ஸ்டாண்டர்டா பேசாம உட்காந்துருவேன். வர்றது வரட்டும். எது வேணாலும் என்ன சொன்னா நம்ம கும்பிடுற தெய்வம் நம்மளை கண்டிப்பாக வெற்றி பெற வைக்கும். அதனால இந்த நவகிரக சுலோகம் எந்த நெட்டுல தேடி பார்த்தாலும் கிடைக்காது. இன்னொரு நவகிரக சுலோகம் இருக்கும். அது 81 புள்ளிகள், 99 81. அந்த மந்திரங்களும் எங்கேயுமே கிடைக்காது. அது நானே பிரிண்ட் போட்டு வச்சிருக்கேன். என்ன ஃப்ரேம் பண்ணி வைக்கல. அந்த அளவுக்கு என்ன சொன்னா வாழ்க்கையில் நமக்கு அதை டெய்லி சந்திரகும்பம் வச்சு பத்தி காட்டுவதற்கு நமக்கு கடவுள் அந்த அனுகிரகத்தை இன்னும் கொடுக்கல. அது அப்படி ஒரு நிலைமை வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். வராது. மேக்சிமம் இறைவனை கும்பிட்டவர்கள் யாராக இருந்தாலும் என்ன சொல்றாருன்னா கண்டிப்பாக என்ன சொன்னா ஆன்மீகத்தில் நம்மளுடைய சக்சஸ் எல்லாமே எங்க இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஒழுக்கத்திலும் நம்மளுடைய நடைமுறையிலும் நம்மளுடைய நேர்மையில இருக்குது. நம்மளை கடவுள் கண்டிப்பாக துன்பப்படுத்துவார், கஷ்டப்படுத்துவார், எல்லாமே செய்வார். ஆனால் கடைசியில் என்ன சொன்னான்னா ஒரு நல்ல வெற்றியை கொடுத்து சந்தோஷமாகத்தான் அனுப்புவார். கஷ்டப்படுகிறோம் என்று யாரும் வருத்தப்படாதீர்கள். திரும்பவும் ஒரு தடவை உங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லிடுறேன். ஓம் கைலாச்சல கந்தலை கிரீம் கௌரி உமாசங்கரி கௌமாரி நிஜமாந்தல கோச்சலகிரி ஓங்கார பிச்சாம் தேகி மோச்சாத்வார காவட்ன பட்னகிரி காசி புரதீஸ்வரி பிச்சாந்தேகி துவாதல நபுணகிரி மார்த்தான புவனேஸ்வரி தான் இந்த 9 மந்திரம். இதுல ஆண்டி கிளாக் வயசுல கீழே இருந்து படிக்கணும். இப்படி யார் ஒருவர் நித்தமும் 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக விளக்கேற்றி நீங்கள் பாராயணம் பண்ணுகிறீர்களோ, அமைதியை நல்ல வாய் விட்டு சொல்லுங்க, மனசுக்குள்ள சொல்லணும். விளக்கு பொருத்தி வடக்க வாத்து ஒரு திரி போடணும், கிழக்கு வாத்து ஒரு திரி போடணும். 4:30 மணிக்கு மேல நீங்க கால் கையை கழுவிட்டு மூஞ்சியை கழுவிட்டு அழகாக ஒரு கீழே ஒரு துண்டை விரிச்சு, பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எல்லாமே வடக்க வாத்து இந்த மந்திரத்தை அழகாக சொல்லுங்கள். 18, 27, 36 இந்த ரேஷியாவில் தான் இருக்கும். 108 தடவை கூட சொல்லலாம். யாரும் கேட்க போறது கிடையாது. ஆனா கிளாக் ஆண்டி கிளாக் 18 ஒரு மந்திரம் 18 தடவை சொல்ல வேண்டியது வரும். அப்ப 18 என்பது மொத்தத்துக்கு 1 தான். அப்ப 9 தடவையும் சொல்லணும். ஒரு தடவை கிளாக் வைஸ்ல சொல்லி ஆன்டி கிளாக் வைஸ்ல சொன்னா ஒரு தடவை தான். அதே மாதிரி 9 தடவை சொல்லலாம், 18 தடவை சொல்லலாம், 27. உங்களுடைய நேரத்துக்கு தக்கன நீங்கள் சொன்னீர்களாம். வாழ்க்கையில் கண்டிப்பாக இது இன்றைய நாளின் ஒரு மனிதனுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமாகத்தான் நான் எடுத்துக்குவேன். சொல்றதுக்கு கடவுள் பெர்மிஷன் கொடுக்கணும், கொடுத்துட்டாரு. எல்லாரும் எடுத்து வச்சுக்கிடுங்க. எடுத்து வச்ச படிங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் தீராத பிரச்சனை எல்லாம் கண்டிப்பாக தீரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவும் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.